ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோ பல்ஸ். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இக்னோ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜூலை 2026 இல்லைன்னா டிசம்பர் 2026லேயோ எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கலாம், இல்லை இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறாங்களா இருக்கிற எல்லாத்துக்குமே காமனாக ஒரு டவுட் தான், நம்ம இக்னோவில் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட்டோ இல்லை நம்ம எக்ஸாம் இந்த ரெண்டுலேயுமே பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம இக்னோவோட கிரெடிட் கார்டில் கம்ப்ளீட்னு காட்டும், இல்லைன்னா நாட் கம்ப்ளீட்னு தான் வரும். அப்போ இன்கேஸ் உங்களுக்கு நாட் கம்ப்ளீட்னு காட்டுச்சுன்னா இக்னோவில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமும் இல்லைன்னா ஷை எக்ஸாமும் நமக்கு இக்னோவில் இருக்காது. இக்னோவில் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே இக்னோவில் அப்படி ஒரு எக்ஸாமே இக்னோவில் இருக்காது. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கேள்வி. நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாம் செஷன் வரும்போது அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன ஆனாலும் எக்ஸாம் எழுதின ஒரு 2 to 3 மாதத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஏதாவது ஜூனில் எழுதினதோ இல்லைன்னா டிசம்பர் செக்ஷனுக்குள்ளே எப்படியோ ரிசல்ட் வந்துடும் இல்லையா. அப்போ டிசம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். அப்புறம் மீண்டும் நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதோட பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதினான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம கோர்ஸோட வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கோர்ஸ் 4 years கோர்ஸ்னால் உங்களுக்கு டோட்டலாக 6 years வரைக்கும் கோர்ஸ் வேலிடிட்டியாக இருக்கும். அப்போ இருக்கிற இந்த 6 yearsக்குள்ளே எத்தனை எக்ஸாம் செக்ஷன்ஸ் வருதோ அதில் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி எக்ஸாம்ஸு எழுத முடியும். ஆனால் இந்த ஒரு சான்ஸாக நினச்சி நீங்கள் இவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தள்ளி போடாமல் ஃபஸ்ட்லேயே நல்லா படித்து பாஸ் ஆக ட்ரை பண்ணணும். இனி அடுத்த எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஜூனில் எக்ஸாம் எழுதி இன்கேஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மார்க்ஸு குறைஞ்சி பாஸ் ஆக முடியலைன்னா நீங்கள் டிசம்பர் செக்ஷனில் எக்ஸாம் எழுதலாம். ஒருபோதும் நம்ம ரீரிஜிஸ்ட்ரேஷன் டைமுக்கு கரெக்டாக ரீரிஜிஸ்ட்ரேஷன்ஸும் பண்ணணும். நீங்கள் பாஸ் ஆகிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணாமல் ரீரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கிற டைமில் கண்டிப்பாக ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். அடுத்தது மார்க் எனக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிட்டேன், எனக்கு இன்னும் மார்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம இக்னோவில் ரீவேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் தான் நமக்கு நம்மளோட மார்க்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நீங்கள் ரிவேல்யூவேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல மார்க் வாங்கின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இவ்வளவு தான் நம்ம இன்னும் எக்ஸாமை பற்றி சொல்கிறது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.